இந்த அம்மா ஏன் மண்ணில சேரிய தொங்க விட்டுட்டே போறாங்க? ஏதாவது கிறுக்கு பூச்சிச்சா? அக்கா, உங்க சாரியை பாருங்க. உங்க சாரி கொஞ்சம் கூட திரும்பி கூட பார்க்கலையே. என்னங்க, நம்ம வண்டி பின்னால ஒருத்தர் ஓடி வராருங்க. கொஞ்சம் வண்டியை பிரேக் போடுங்க, என்னன்னு கேட்போம். எதுக்கு எங்க வண்டி பின்னாடியே ரொம்ப நேரமா ஓடி வரீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நான் ரொம்ப நேரமா உங்களை கூப்பிட்டுட்டே வரேன், உங்களுக்கு காதுலயே விழலையா? எனக்கு ஓடி வந்ததுல மூச்சே வாங்குதுங்க. உங்க சாரிங்க. ஓ, இந்த சாரியா? என்னோட பர்த்டேக்கு எடுத்தங்க. ஸ்ரீநகர் சரவணா ஸ்டோர்ல வாங்கினங்க. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த சாரி எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சாரி நான் தாங்க எடுத்து கொடுத்தேன். இதோட விலை வந்து 5000 ரூபாய். இந்த சாரி எடுக்கிறதுக்கு என் ஒய்ஃபுக்கு 10 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த சாரியை பார்க்குறவங்கலாம் விசாரிக்கிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேர்ட்ஸ் அண்ட் டெக்னிக்கல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரோமோ டூல்ஸில் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் ஒன்று பண்ணுங்கள். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், குரோமோ டூல்ஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்க. இதில் லெட் ஸ்டார்ட்னு இது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. இதில் யூஸ் ரெக்கார்டிங் இன்ஜின் 1, யூஸ் ரெக்கார்டிங் இன்ஜின் 2 இருக்குது பாருங்கள். இதில் வந்து ரெக்கார்டிங் வந்து ஏதாவது ஒன்று தான் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து 2 தான் வந்து ஒர்க் ஆகுது. அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா அது மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சின்ன பொம்மை மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். எந்த கேரக்டரும் வேணான்னா நன் கொடுத்தீங்கன்னா அந்த கேரக்டர் போயிடும். நீங்கள் வந்து பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பேக்ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதிலே க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டும் இருக்குது. நம்ம இதில் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆப்பில் போய்ட்டு கைன் மாஸ்டர்லேயோ அல்லது வீடியோ குரூப்லேயோ போய்ட்டு நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டரை நீங்கள் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே மூவ்னு கொடுத்துருக்கு பாருங்கள், அது தள்ளிங்கனாலே அந்த கேரக்டர் வந்து மூவ் ஆகும். இந்த கேரக்டர் மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா இந்த கேரக்டர் என்ன அனிமேஷன் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. நிற்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, நடக்கிற மாதிரி, உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்பெஷல் கேரக்டர் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் எஸ்பின்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், கூகுளுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு குரோமோ 2 கேரக்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சர்ச் விடுங்க. உங்களுக்கு இதில் வந்து நிறைய கேரக்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓல்டு மேன் கேரக்டரு, ஓல்டு லேடி கேரக்டரு, அனிமல்ஸ் கேரக்டர், பேர்ட்ஸ் கேரக்டர், ஆட்டோ, பைக்கு, ஸ்கூட்டரு, அதுக்கப்புறம் எருமாடு, பாம்பு, நாகினி கேரக்டரு, டாக்டர் கேரக்டர், யங் பாய் கேரக்டர், ராஜா கேரக்டர், ராணி கேரக்டர், ஸ்கூல் பாய் கேரக்டர், லைன் கேரக்டர், இது மாதிரி வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இந்த குரோமோ 2 ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஏற்கனவே இந்த குரோமோ 2 ஆப்பை பற்றி எங்கள் சேனலில் வந்து 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த கேரக்டர் கீழே வந்து நேமு, கீ கோடு ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. இந்த கேரக்டர் கீழே வந்து நேமு, கீ கோடு ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து குரோமோ 2 ஆப்பில் போய்ட்டு எஸ்பியில் போய்ட்டு இம்போர்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இம்போர்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து எஸ்பி கேரக்டர் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து எஸ்பின்னு இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டில் வந்து என்டர் கேரக்டர் நேம் இருக்கும். அடுத்தது வந்து கீ கோடு வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த என்டர் நேமை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே கூகுளுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு எந்த கேரக்டர் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. அதோட நேமை வந்து ஃபஸ்ட்டில் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே குரோமோ 2 ஆப்புக்கு வாங்க. அந்த என்டர் கேரக்டர் நேம் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட்டு பண்ணிவிடுங்க. பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க.
அடுத்தது வந்து கீ கோடு வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே கூகுளுக்குள்ளே வாங்க. அந்த கேரக்டர் கீழே வந்து கீ கோடுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கீ கோடை வந்து காப்பி பண்ணிங்க. அதே மாதிரி வந்து குரோமோ டூன் ஆப்பில் போயிட்டு என்டர் கீ கோடுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுத்துங்க. பேஸ்ட்டு கொடுத்து ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்தோம்னா அந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்துடும். இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த கேரக்டர் தான். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கேரக்டர் இந்த பக்கமாக பார்த்தா மாதிரி வைக்கணும்னா ப்ளஸ் சிம்பிள் அழுத்திட்டு இந்த பக்கம் வந்து ஃப்ளிப்புன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் ரொட்டேஷன் ஆகிடும் அந்த கேரக்டர். இந்த கேரக்டர் மேலே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போயிட்டு இந்த கேரக்டர் என்ன அனிமேஷன் பண்ணணும்னு கொடுத்துருப்பாங்க. நிற்கிற மாதிரி, நடக்கிற மாதிரி, ஓடுற மாதிரி, பேசுகிற மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. உங்களுக்கு இந்த அனிமேஷன் எத்தனை நிமிஷம் வேணுன்றத இந்த பக்கம் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4 அது மாதிரி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எத்தனை நிமிஷம் வேணுமோ அதில் வச்சுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேக்ரவுண்டு சேஞ்ச் பண்ணணும்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து பேக்ரவுண்டு 1 வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மேலே வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ரெக்கார்ட்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். ஸ்டார்ட் நவ் கொடுத்துங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து இந்த பக்கம் கீழே வந்து குரோமோ டூன்னு இருக்குது பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரெக்கார்டிங் வந்து கேலரியில் போய்ட்டு சேவ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.